நம்ம பார்க்குறது 109 பார்த்துக்கிறோம். ஹோல்டர்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன் கம்பல்சரி கன்வர்சிபிள் டிபென்ச்சர்ஸ். அப்போ கம்பல்சரியாக நீங்கள் கன்வர்ஷபிள் பண்ணி தான் ஆகணும் டிபென்ச்சர்ஸ் அப்படின்னு. அது ஒரு கண்டிப்பாக என்ன கிடைச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் கிடைச்சது, ஒரு கேஷ் ரிசீவ் பண்ணிக்குவார். இப்போ ஃபினான்ஷியல் அசெட் தான். பிரின்சிபல் வந்து கண்டிப்பாக ஒரு ஈக்விட்டி ஷேர்ஸாக தான் கிடைக்கும், அது ஃபினான்ஷியல் அசெட்ஸ் தான். என்னங்க கம்பல்சரி கன்வர்சிபிள் டிபென்ச்சர்ஸ்னா ஹோல்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்பயுமே வந்து ஈக்விட்டி வரக்கூடாது. அப்போ எப்பயுமே ஒரு ஃபினான்ஷியல் அசெட் தான். அது ஹோல்டர்ன்றது நான் வச்சு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் இன்வெஸ்டட் 10,000 in A and company. ஸோ இந்த 10,000 ஷேர்ஸ் எனக்கு வந்துடும். எனக்கு அது அசெட் தான். நான் என்னோட பேலன்ஸ் ஷீட்டில் என்ன செய்வேன்னா இன்வெஸ்ட்மெண்ட் தான் எனக்கு இல்லையா, அப்போ எனக்கு அது ஃபிக்ஸட் அசெட் இல்லை, ஃபினான்ஷியல் அசெட்ஸ். யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில்? ஹோல்டரோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே இஷ்யூவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது குழப்பமாகும். இது வந்து சிஎஃப்ஐயா ஃபினான்ஷியல் அசெட்ஸ்ன்னு சொல்லுவோம். பட் அப்போ என்னன்னா சிஎஃப்ஐ அப்ளிகபிள் டு, அதாவது காம்பவுண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்ளிகபிள் டு ஒன்லி இன்வெஸ்டர்ஸ், தட் இஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இஷ்யூவர். பட் ஃபார் ஹோல்டர் நோ கான்செப்ட் ஆஃப் சிஎஃப்ஐன்ற கான்செப்டே கிடையாது. நான் விளக்க சொல்லிட்டேன். நான் இன்வெஸ்ட் பண்ணேன், அது இன்வெஸ்ட்மெண்ட் போய் உட்காரும், அது எனக்கு ஃபிக்ஸட் அசெட்ல, சாரி ஃபினான்ஷியல் அசெட். வை ஹோல்டர் ஹாவ் ரைட் டு ரிசீவ் கேஷ் ஒன்லி. அப்போ ஹோல்டருக்கு வந்து ரைட் டு ரிசீவ் கேஷ் தான் வாங்குவாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து ரைட் டு ரிசீவ் கேஷஸ் அப்படிங்கும்போது அவங்களுக்கு இந்த கான்செப்ட் வாங்க வந்துடுறாங்க. அடுத்தது வந்து ஃபிக்ஸடு டு ஃபிக்ஸடு டெஸ்ட். இட் இஸ் டு பி கண்டக்டட் டு நோ whether the item is equity or not. அதாவது ஃபிக்ஸட் டு ஃபிக்ஸட் டெஸ்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது அது ஈக்குட்டியா இல்லையா அப்படின்றத தெரிவு செய்யறதுக்காக சொல்கிறாங்க. ஸோ ஃபிக்ஸட் டு ஃபிக்ஸட் டெஸ்ட் மேக்ஸிமம் என்னதை யூஸ் பண்ணுவாங்க, ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் பண்ணுவாங்க. அப்போ இந்தியஸ் 32 ஃபிக்ஸட் டு ஃபிக்ஸட் டெஸ்ட். ஃபர்ஸ்ட் எடுத்தாலும் நம்ம வந்து இஷ்யூவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்னோம். கன்வர்சபிள் கம்பல்சரி கன்வர்சபிள் டிபென்ச்சர்ஸ், அதாவது இது வந்து ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்டான கிளாசிஃபை செய்ய வேண்டுமா அல்லது ஃபினான்ஷியல் லைபிலிட்டியான கிளாசிஃபை நம்ம தீர்மானிக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்டா அல்லது ஃபினான்ஷியல் லைபிலிட்டியா? ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் ஃபினான்ஷியல் லைபிலிட்டியான்னு முடிவு பண்ணக்கூடியதான் இந்த ஃபிக்ஸட் டு ஃபிக்ஸட் டெஸ்ட். ஃபிக்ஸடு அமௌண்ட் ஆஃப் கேஷ் எக்ஸ்சேஞ்ச் செய்ய ஃபிக்ஸட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கொடுக்கப்பட்டால் அது ஈக்விட்டி ஆக கருதப்படும் சொல்றாங்க. அப்போ உதவி செய்கிறவங்களுக்கு ஐ வில் கிவ் யூ நவ் ஹெல்ப் டு கன்க்ளூட் வெதர் இட் இஸ் உங்களுக்கு புரிதல் பார்ப்போம். யூ சி compulsory convertible debentures, interest is given by way of cash, so that is called financial liabilities. because எங்கிட்ட நீங்கள் டிபென்ச்சர்ஸ் வாங்கிட்டீங்க, டிபென்ச்சர் இஷ்யூ பண்ணிட்டு நான் உங்கள்கிட்ட நான் காசு வாங்கிட்டேன், நான் மாதம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதுக்கு வந்து ஃபினான்ஷியல் லைபிலிட்டியை தான் நான் கன்சிடர் பண்ணுவேன். அடுத்தது பிரின்சிபல் நான் தரணும் இல்லையா, உங்களுக்கு நான் திருப்பி பிரின்சிபல் நான் தர முடியாது, அதை வந்து ஓன் ஈக்விட்டி ஷேர்ஸ் நான் தரப்போம். என்னுடைய ஓன் ஈக்விட்டி ஷேர்ஸ், ஓன் ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்னும் பொழுது ஈக்விட்டி தான் வரும், ப்ரொவைடட் இட் மீட்ஸ் ஃபிக்ஸட் டு ஃபிக்ஸட் டெஸ்ட். சார் ஃபிக்ஸட் டு ஃபிக்ஸட் டெஸ்ட் நீங்கள் இதை மீட் பண்ணிட்டீங்களா? மீட் பண்ணோன்னா அது ஈக்விட்டியாக மாறிடுச்சா? எஸ் சார் அப்படின்னும் போது தட் இஸ் ஈக்விட்டி. அப்போ இங்கே சிஎஃப்ஐ வந்துடும், காம்பவுண்டிங் ஃபினான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துடுச்சு. இப்போ
the convertible debentures to equity debentures எப்படி வருதுன்னா number of debentures to be converted on day 1 is fixed. I have fixed convertible debentures பண்ணும்போது சொல்றேன் எக்ஸாம்பிள் 500 debentures நம்ம இப்போ கன்வெர்ட் பண்ண போறோம் converted into 5000 equity shares நான் என்ன செய்யறேன் கன்வெர்ட் பண்ணிருக்கேன். அப்ப number of equity shares to be issued day 1 is fixed. Number of debentures to be converted is also fixed. Number of equity shares to be issued how many years? That is also be fixed. Both are fixed if fixed to fixed test is. நல்லா fixed to fixed ஏன் அந்த வார்த்தை வந்துச்சுன்னா fixed to fixed னா fixed number of debentures to fixed number of equity. இது வந்து fixed number of debentures to fixed number of equity. அதான் fixed number of debentures fixed to fixed. So both are fixed, then fixed to fixed test will be made. If fixed to fixed test is not, the principal will be financial liability. If the principal will be financial liability, ஏன்னா நீங்க கேஷா கொடுக்கணும். Up to F2 test, fixed number of shares, fixed number of debentures தெரியல, fixed number of equity shares தெரியலனா அது வந்து not met. If it is not met, that should be considered as a principal will be FL, financial liabilities. But if nothing is mentioned, always assume F2 test, F2F test, fixed to fixed test will be met, then it is a equity. Definition of equity. Definition of equity, two conditions. Both should be met அப்படின்றாங்க. எப்போ equity கன்சிடர் பண்ண முடியும்? நம்பர் ஆஃப் டிபென்ச்சர்ஸும் ஃபிக்ஸட் ஆயிருக்கணும். அடுத்தது நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸும் ஃபிக்ஸட் ஆயிருந்தால் தான் அது வந்து மெட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கம்பெனி வில் இஷ்யூ ஓன் ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்டு F2F டெஸ்ட் இஸ் மெட். ஸோ அப்போ F2F டெஸ்ட்ன்றது உங்களுக்கு கிளியராக வந்துச்சு. இந்த பாடத்துக்கு எதுக்காக நான் இவ்வளோ கிளியராக சொல்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் F2F டெஸ்ட் அப்படின்றாங்க. நம்ம எல்லாமே ரிசீவர் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்துட்டு இருக்கிறோம். அதுக்காக நம்ம மாற்றி ரிசீவர் பாயிண்ட் ஆஃப், தட் இஸ் இன்வெஸ்டர்ஸோடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்த்தோம். இன்வெஸ்டர்ஸோடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் தெளிவாக தெரிஞ்சது இது என்ன அப்படின்றது, சிஎஃப்ஐ வருமா வராதான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஃபிக்ஸட் டு ஃபிக்ஸ்ட் இருக்குன்னா ஃபிக்ஸட் நம்பர் ஆஃப் டிபென்ச்சர்ஸ் டு ஃபிக்ஸட் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். It is to be conducted to know whether the item is an equity or not. For receiver point of view, compulsory convertible debentures. Interest is cash part, that is financial liabilities. Principal is always own equity shares under the equity, so provided it meets fixed to fixed test. Fixed to fixed test means fixed number of shares into fixed number of equity shares. Fixed number of debentures into fixed number of equity shares. That is already fixed, so fixed test is met, it will be a equity fixed இந்த டெஸ்ட் மெத்தட்ஸ்னா எப்படி இதுனா நாட் அ ஈக்விட்டியாக இருக்க முடியாது, இது ஃபினான்ஷியல் லிமிட்டாக தான் இருக்கும் அப்படின்றது விஷயம். தட்ஸ் ஆல் அவர் கிளாஸ் டுடே.